நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாடகை தாய் பாகம் 7. என்னாச்சு? எதுக்கு எல்லோரும் இப்படி பார்க்குறீங்க? நான் பெத்த பிள்ளைய தானே வச்சுட்டு இருக்கேன். என்ன, உன்னோட பிள்ளையா? பெத்துக்கிட்டா மட்டும் நீ தாயாகிடுவியாடி? வீணா பிரச்சனை பண்ணாம போயிடு என்று கோபத்தில் தேவகி கொந்தளிக்க கார்த்திக் அனுசியாவை பார்த்தான். என்ன கார்த்திக் மாமா, எப்படி இருக்கீங்க? புதுசா கல்யாணம் வேற ஆகிடுச்சு. எத்தனை மாசம்? அவனும் பல்லை கடித்து கொண்டு கோபமாக முறைத்தான். தீபா, குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போ. தீபா குழம்பியபடி, இவங்க தான் கார்த்திக் சாரோட முதல் மனைவியா? எதுக்காக இப்ப வந்து பிரச்சனை பண்றாங்க? அழுத குழந்தை தீபாவை பார்த்ததும் அமைதியாக அவளிடம் சென்றது. தீபா, உள்ள போக சொன்னேன். கொஞ்சம் நேரம் யோசித்தவன், சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்று கார்த்திக் கேட்க, அப்படி கேளுங்க மாமா, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துடுங்க. குழந்தைய வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன். ஏய், அவ்வளோதான் உனக்கு மரியாதை. எதுவும் வேணாம்னு போனவதானே நீ. பேருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே சரி, குழந்தை உருவாச்சே, அப்போ கூட நீ மனசு மாறாமல் தானே இருந்த. கர்ப்பமாகியும் கூட திருந்தாம அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. கொடுத்த 1 கோடி ரூபாய் பணத்தை ஜீவன் அம்சமா வாங்கிட்டு அந்த பச்சை குழந்தைய ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனியே, அப்போ தெரியலையாடி அது உன்னோட குழந்தைன்னு? இப்போ வந்து எதுக்கு நாடகம் நடிச்சிட்டு இருக்க? பேசாம போயிடு என்று அனல் கக்கும் கோபத்தில் அவன் கத்தினான். ஆமா, குழந்தைய வேணாம்னு சொல்லிட்டு போனவள் தான். அதுக்கு என்ன? இப்போ எனக்கு என் குழந்தை வேணும். ரொம்ப யோசிக்காதீங்க. என் குழந்தைய சரியா பார்த்துக்கிறது இல்லை. இதோ இப்போ போனாலே உங்க புது பொண்டாட்டி அவ என் குழந்தைய கொடுமைப்படுத்துறான்னு சொன்னாலே போதும். லீகலா ரொம்ப சுலபமா உங்ககிட்ட இருந்து குழந்தைய என்னால பிரிச்சு கூட்டிட்டு போக முடியும். எப்படி வசதி? ஏய் என்று அவளின் கழுத்தை நெரிக்க, உன் குழந்தைன்னு சொன்ன பல்ல உடைச்சிடுவேன். உனக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு தானே போனேன், மறந்து போயிடுச்சா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. குழந்தை விஷயம் என்றதுனால கார்த்திக் அமைதியாக நின்றான். உனக்கு என்ன வேணும்னு ஸ்ட்ரைட்டா சொல்லு. எதுக்கு குழந்தைய காரணம் காட்டி டிராமா போடுற? ஓகே கார்த்திக் மாமா, விஷயத்துக்கு வரேன். எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். அதோட கொடைக்கானல்ல இருக்கே ஒரு பங்களா, அதை என் பேருக்கு மாத்திடுங்க. சீக்கிரம் பணத்தை கொடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். ஏய், என்ன விளையாடுறியா? அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை. அப்படியே இருந்தாலும் உனக்கெல்லாம் தர முடியாது. நீ கிளம்பு. பார்த்தீங்களா, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆக்குறீங்க? நான் கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் தான் குழந்தையோட பயாலஜிக்கல் அம்மா. குழந்தையை துன்புறுத்துனா யாரு வேணாலும் கேஸ் போடலாம். என் குழந்தைய நல்லா பார்த்து பாருன்னு தான் என் புருஷகிட்ட கொடுத்தேன். ஆனா அவருக்கு தொல்லையா என் குழந்தை இருக்கிறதுனால அவரும் அவரோட புது மனைவியும் சேர்ந்து என் பிள்ளைய கொல்ல திட்டம் போடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் அமைப்பு, மனித உரிமைன்னு எல்லா இடத்துக்கும் போய் நியாயம் கேட்பேன். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இவளுக்கு குழந்தை முக்கியம் இல்லை. கோபப்பட்டா நமக்கு தான் சிக்கல். இவ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவள் தான். இவளால தீபாவுக்கும் ஆகாஷ் குட்டிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கொஞ்ச நேரம் யோசித்தவன், சரி ஓகே, பணம் தர லேட் ஆகும். ஆனா அந்த பங்களாவை உன் பேர்ல மாத்தணும்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் நாள் ஆகும். நீ இப்போ கிளம்பு. நான் சொல்லும்போது வந்தா போதும். முடியவே முடியாது. நீங்க பணம் தர்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். டோன்ட் வெரி மாமா, என்னால உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி, அப்படின்னா அது வரைக்கும் நீ இங்க இருக்க ஸ்டோர் ரூம்ல தங்கிக்கோ. என்ன, ஸ்டோர் ரூமா? முடியாது. சரி, வேற ஏதாச்சும் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தொலைகிற. வெயிட் பண்ணு என்று அவனும் செல்ல,
15 நிமிடங்களுக்கு பிறகு, உனக்கு ரூம் ரெடி பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாத, புரியுதா? ம், சரி சரி என்று அவளும் தனக்கு கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்றாள். அங்கே போனவள் கதவை சாத்தி கொண்டு கண்ணீர் விட்டு அழுதாள். சாரி மாமா, உங்களுக்கும் நம்ம குழந்தைக்கும் செய்த துரோகத்தினால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன். யாருமே செய்யக்கூடாத தப்ப நான் செஞ்சதுனால தான் கடவுள் கூட என்னை தண்டிச்சிட்டாரு. ஆம், அனுசியாவிற்கு ஸ்டொமக் கேன்சர். ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி செய்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. அதான் அவள் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்தாள். வந்த இடத்தில் தன்னுடைய கணவர் புது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருப்பதை பார்த்தவள், என்னால் அவருக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துடவே கூடாது என்று யோசித்தான். என்னோட கடைசி நேரத்திலேயாவது உங்களையும் குழந்தையும் பார்த்துக்கிட்டே நிம்மதியா போய் சேரணும். இப்போதான் நீங்க எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. இந்த டைம்ல என்னோட நிலைமை இப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. கெட்டவளா போனவள் கெட்டவளாவே இருந்துட்டு போறேனே, நீங்களாச்சும் நிம்மதியா இருப்பீங்களே. இந்த காரணத்திற்காகத்தான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். பணத்துக்காக வந்த மாதிரியும் நடிச்சேன். சாரி மாமா என்று அவள் கண் கலங்கினாள். இது எதுவுமே தெரியாத தேவகியோ, டே கார்த்திக், இவளை ஏண்டா இங்க தங்க வச்சிருக்க? அம்மா பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான். சரிப்பா, நீ சொன்னா எல்லாம் சரியாத்தான் இருக்கும் என்று தேவகியும் அவள் அறைக்கு சென்றாள். தன் அறைக்கு சோர்வாக வந்தவன் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்து அவன் நெற்றியில் முத்தமிட அவனின் மனது லேசானதைப் போல உணர்ந்தான். ஏதோ கருத்து வேறுபாட்டினால் பிரிஞ்சு போயிருப்பாங்கன்னு நினைச்சேனே, இவரையே இப்படி கோபப்படுறாரு. மன சோர்வாக வந்தவன் தீபாவின் மடியில் படுத்து கொண்டான். அவளும் அவளின் தலையை வருடி கொடுத்தாள். பிறகு அவளோ அவனின் நெற்றியில் முத்தமிட்டாள். தான் நேசித்த பெண்ணிடமிருந்து கிடைத்த முத்தம் அவனின் 1000 கவலைகளையும் உடைத்தெறிந்தது. அப்போது அனுசியாவை திருமணம் செய்த கதையிலிருந்து விவாகரத்து செய்தது வரை அனைத்தையும் சொல்லி முடித்தான். இதை கேட்ட தீபாவின் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அதில் ஒரு துளி அவன் நெற்றியில் விழ, நமக்காக ஒருத்தர் மனமுருகி அழுகிறாங்கன்னா அவங்கள விட பாக்கியசாலி யாரும் இல்லை என்று பெருமிதம் கொண்டான். சாரிடி, தேவையில்லாததை சொல்லி உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டேன். வயிற்றுல இருக்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா நீ தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு கஷ்டப்படக்கூடாது, புரியுதா? சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போறீங்க மேடம்? தயங்காமல் கேளுங்க என்றான். அனுசியா அக்கா முறைத்து பார்த்தான். சாரி, அனுசியா கர்ப்பமா இருக்கும்போது இப்படித்தான் சொன்னீங்களா? சட்டென அவனோ எழுந்து நின்றான். சாரி சார், தப்பா ஏதாச்சும் கேட்டுட்டேனா? அதெல்லாம் இல்லைம்மா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் தீபா, நல்லா கேட்டுக்கோ. எனக்காக அழற நீயும் என்ன அழ வச்சுட்டு போனவளும் ஒன்னா? யோசித்து பாரு என்று அவன் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள். சரி, நீ ரெஸ்ட் எடு, இதோ வரேன் என்று சொல்லி முடித்துவிட்டு எழ போனவனை தீபா கையை பிடித்து அமர வைத்தாள். என்னாச்சுமா, ஏதாவது வேணுமா என்று கேட்டு முடிப்பதற்குள் அவன் மடியில் ஏறி உட்கார்ந்தாள். சார், என்னை இறுக்கமா கட்டி அணைச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு நான் இருக்கேன் சார், கவலைப்பட வேண்டாம். அவன் விழிகளை பார்த்தபடி சொன்னாள். இருவரும் இதழ் முத்தம் கொடுத்து கொண்டே ரொம்ப நேரமாகியும் அப்படியே இருந்தார்கள். அடுத்து வந்த ஒவ்வொரு நாட்களும் அழகான நாட்கள் ஆகின. கார்த்திக்கு 3 குழந்தைகளை சுமக்க வேண்டிய கடமை வந்தது. மனைவிக்கு சேவை செய்தான். நேரத்திற்கு உணவு, கவனிப்பு என்று மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதை பார்த்த அனுசியா, கார்த்திக் மாமா இதே மாதிரிதான் தன்னையும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையையும் நேசித்தார்.
ஆனால் நான் தான் அறிவில்லாமல் அவரோட அன்பை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் போயிட்டேனே. சரி, இனி இவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று மனதில் நினைத்தவள் வெளியில் வெறுப்பை காட்டுவது போல் ஊர் உலகத்தில் யாருமே கர்ப்பமா இல்லை, என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்க போற மாதிரி ரொம்ப ஓவரா பண்றாங்க. ச்சே, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. இதை கேட்ட தேவகியோ, ஆமா, நீ தான் புள்ளைய சுமக்கிறதே தொல்லைன்னு சொன்னவர் தானே, அதோட புள்ளைய பெத்து போட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிட்ட, உனக்கு எங்க தெரிய போகுது தாய்மையின் பூரிப்பும் குழந்தையுடைய அருமையும். சி, இதெல்லாம் ஒரு ஜென்மம், எப்படி பேசிட்டு போறா பாரு என்று கடுங்கோபத்தில் கத்தினாள் தேவகி. அனுசியாவோ எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவள் அறைக்கு சென்றாள். கார்த்திக்கோ தீபாவிற்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தான். 6 மாதத்திற்கு முன்பு எதேச்சையாக பார்க்கும்போது எலும்பும் தோலுமாக இருந்த தன் மகன் இப்போ தீபாவின் அன்பு மற்றும் அரவணைப்பால் கொஞ்சம் சதை போட்டு துருதுருவென இருக்கும் ஆகாஷ் குட்டியை பார்த்து கொஞ்சனும் போல இருந்தது. தன்னை அம்மா என்று சொல்லாமல் தீபாவை அம்மா அம்மா என்று சொன்னாலும் அதை கேட்டு அவளுக்கு வருத்தம் இல்லை. ஏனென்றால் தன்னை விட 100 மடங்கு தீபா ஆகாஷ் குட்டியை நல்லா பார்த்துப்பான்னு அவள் அறிந்ததே. இந்த சமயத்தில் தீபா மற்றும் கார்த்திக் ஆகாஷ் குட்டியை வழக்கமான செக்கப்பிற்கு கூட்டிட்டு போக, டாக்டரோ குழந்தை நார்மலா தான் இருக்கான் கார்த்திக், பிளட் கவுண்ட் கூட கரெக்டா இருக்கு, ரத்தம் ஏத்த அவசியம் இல்லை, குழந்தை ரொம்ப சோர்வா இருந்தா மட்டும் உடனே கூட்டிட்டு வரணும், ஓகே என்று டாக்டர் சொன்னதுமே, சரிங்க டாக்டர். தீபா, நீங்கள் டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டீங்களா? இல்லை டாக்டர், நீங்கள் வழக்கமாக பார்க்குற கைனிக் டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க, பர்சனல் விஷயமா வெளியே கிளம்புறாங்க, சீக்கிரம் போய் பாருங்க. ஓகே டாக்டர், நாங்கள் வரோம். டாக்டரை பார்க்க தீபா மற்றும் கார்த்திக் உள்ளே போக, வாங்க கார்த்திக், ஒரு வழியாக மனசு மாறிட்டீங்க, குட் குட். 5வது மாதம் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டாக்டர், எல்லாம் ரிப்போர்ட்டையும் படித்து பார்த்துட்டு பேபி நல்லா இருக்காங்க கார்த்திக். தீபா, நீங்கள் உள்ளே போய் படுங்க, உங்களை செக் பண்ணணும். குழந்தையுடைய அசைவு தெரியுதா தீபா? இல்லை டாக்டர். சரிம்மா, இன்னும் 1 வீக்கில் இருந்து தெரியும். ஹார்ட் பீட் மட்டும் கேட்குறீங்களா? உடனே அவளோ, டாக்டர் அவரையும் கூப்பிடுங்களே. சரி சரி கார்த்திக், இங்கே வாங்க. குழந்தையை தூக்கி கொண்டு அவனும் சென்றான். கருவில் இருக்கும் குழந்தையின் இதய துடிப்பின் சத்தம் கேட்டு சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டான். உடனே தீபாவின் வயிற்றிலும் முத்தமிட்டான். அவளும் சிரித்தாள். சரி சரி போதும், நான் ஒருத்தி இங்கே இருக்கேன் என்று டாக்டர் சொன்னதுமே, சாரி டாக்டர் என அவனும் சிரித்து மழுப்பினான். ஓகே, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க, வாக்கிங் போகணும், நல்லா தூங்குங்க, ஹாப்பியாக இருங்க. சரி கார்த்திக், அடுத்த மாதம் வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் என்று அவசரமாக டாக்டர் வெளியே சென்றார். தீபாவையும் குழந்தையையும் காரில் உட்கார வைத்த பிறகுதான் தன்னுடைய ஃபோனை டாக்டருடைய ரூமில் வச்சது ஞாபகம் வரவே உடனே அதை எடுக்க சென்றான். ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அப்போதுதான் டாக்டர் வேகமாக காரில் ஏறுவதை தூரத்திலிருந்து பார்த்தான். காரினுள் தெரிந்த நபர் யாரோ இருப்பது போல அவன் உணர்ந்தான். யாராக இருக்கும்? அடுத்து வரும் பதிவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேணும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.